வணக்கம். நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் செப்டம்பர் 12, 2025 அன்று ட்ரெண்ட் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 8:28 செப்டம்பர் 12, 2025. இப்போ நேற்றைய க்ளோசிங் படி, அதாவது நேற்றைய கேண்டில் படி, நேற்றைய க்ளோசிங் வந்து 25,104.50. நேற்றைய க்ளோசிங் படி என்னுடைய ஃபார்முலா படி டூ-வே ட்ரெண்ட், அதாவது ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். ஏற்றம் இருந்தால் 25,175.65, இறக்கம் இருந்தால் 25,032.70 என்று காண்பிக்கிறது. அதே சமயம் நிஃப்டி என்ன நிலையில் வர்த்தகமாகி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்திங்கன்னா 25,183, அதாவது ஹையர் ஓப்பனிங்கு, அதாவது கேப் அப் ஓப்பனிங் இருக்க போகுது. அப்போ இந்த நிலை என்ன, இது வந்து காளைகளுக்கு சாதகமாக இருக்கிறது. என்ன கேட்டால், இந்த ரெசிஸ்டன்ஸு 25,175.65க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இது வந்து ஏற்றம் என்று காண்பிக்கிறது. இப்போ நம்ம நிலைகளை பார்த்துருவோம். இப்போ 25,183 என்கிற அந்த கிஃப்ட் நிஃப்டி நிலை ஓப்பன் ஆகிறத ட்ரெண்ட் செட்டராக வச்சுக்குவோம். இதற்கும் மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்ட், அப் டார்கெட் 25,247. இது சப்ளை ஜோனு. இதை தொட்டவுடன் கீழே இறங்க வாய்ப்பு. அதே சமயம் 25,183க்கு கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு, டவுன் டார்கெட் 25,175.65. இது டிமாண்ட் ஜோன். இதை தொட்டவுடன் மேலே ஏற வாய்ப்பு. சப்ளை ஜோனையும் சொல்லிட்டேன், டிமாண்ட் ஜோனையும் சொல்லிட்டேன். டிமாண்ட் ஜோனை உடைத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது சரிவு வந்து 25,104.50 என்ற நிலைக்கு சரிந்துவிடும். அதே சமயம் சப்ளை ஜோனை கடந்து ஹோல்டு செய்தால் 25,647.25 கடந்து ஹோல்டு செய்தால் ஏற்றம், அதாவது நான் எதிர்பார்க்குற சப்ளை அப்சார்ப் ஆகி ஏற்றம் 25,319 என்ற நிலைக்கு செல்லக்கூடும். இதுதான் நிலைகள். அதே சமயம் ஒரு எக்ஸ்ட்ரீம் கேசஸ் அந்த 25,104.50 உடைத்தால் என்ன ஆகுதுன்னா 25,032.70 என்ற நிலைக்கு சரிந்துவிடும். இதுதான் நிலைகள். இதற்கு தகுந்தாற்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். வர்த்தகம் வெற்றி வர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.